Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shankar from Spice and Craft. கதை சொல்வதற்கு நான் ரெடி, கேட்பதற்கு நீங்கள் ரெடியா? வாங்க கதை என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி கதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க. ஆனால் அர்த்தம் ஆழமானதாக இருக்கும். ஸோ இது மொதல் வீடியோ அப்படிங்கிறனால இது ஒரு டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு அதாவது என்னுடைய வாழ்நாளிலேயே என்னை ரொம்ப பாதித்த ஒரு சின்ன கதை. நிறைய கதைகள் பாதிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன கதை, 2 லைன் கதை, என்ன பாதித்த கதை, அதில் அர்த்தம், ஆழமான ஒரு அர்த்தம் அதில் இருக்குது. ஸோ அந்த கதையை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனுடைய அர்த்தம், ஆழமான அர்த்தம் எனக்கு புரிந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும், கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை ரொம்ப ஓல்டன் டேஸ், பழைய காலத்தில் நடந்த ஒரு கதை, அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மாணவன் அப்புறம் அவருடைய குரு. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு விஷயம், சின்ன விஷயம், அவங்க வாழ்நாளில் நடந்த ஒரு சின்ன விஷயம், அதைத்தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு குருகுலம் காலம். அந்த காலத்துக்கு போயிருங்க. போயிட்டு யூ ஜஸ்ட் பி தேர், ஐ எம் கம்மிங் தேர். ஓகே, இப்போது ஒரு மாணவன், ஒரு குரு, 2 பேரும் அவங்களுடைய குருகுலத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே காக்காவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி எப்போவும் வீட்டு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது அந்த காலத்து வழக்கம். இப்போது நம்ம நிறைய பேர் வைக்கிறது இல்லை. அந்த காலத்து வழக்கம் அது. அந்த பாத்திரத்தில் ஒரு தேள் தவறி விழுந்துருது. ஓகேங்களா? மரத்தில் போயிட்டுருக்கிற தேள் தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அதால் வெளியே வர முடியல. ஸோ அதை பார்த்த குருஜி என்ன பண்ணுறாரு, அந்த தேள் எடுத்து வெளியே விட ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த தேள் என்ன பண்ணிடுது, கொட்டிடுது. அவரை டக்குன்னு விட்டுறாரு, மறுபடியும் தண்ணியில் விழுந்துடுது. திருப்பி எடுக்கிறார், திருப்பி கொட்டுது, திருப்பி விட்டுறாரு. திருப்பி அந்த தேலை அங்கேருந்து எடுக்கிறார், திருப்பியும் கொட்டுது, திருப்பியும் விட்டுறாரு. இப்படியே அவர் அந்த தேலை வெளியே எடுத்து விடுற வரைக்கும் அது திருப்பி அவரும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. திருப்பி அந்த தேல் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்த மாணவன் குருக்கிட்ட கேட்குறான், அதான் கொட்டுதில் தேல், எதுக்கு நீங்கள் அதை போய் தொடுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த குரு என்ன சொன்னாருன்னா, கொட்டுவது தேலோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம். ஸோ நான் காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பேன், அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருவரின் குணம் மாற்ற முடியாதது. புரியுதுங்களா? இந்த குருவோட குணம் ஹெல்ப் பண்ணுறது, உதவுறது. ஸோ அவரோட குணத்தையும் அவரை மாற்ற முடியல. தேல் நன்றி சொல்லணும்னா கூட கொட்டி தான் சொல்லணும், அது அதோட குணம். அதுக்கு ஆண்டவன் வேறு எந்த இதுவும் படைக்கலை. ஸோ அதனால் தேல்னால் கொட்டை தான் செய்யும். ஸோ தேல் அதோட குணத்தை காட்டுது, இவர் அவரோட குணத்தை காட்டுறாரு. ஸோ 2 பேரும் மாற்ற முடியாது. குணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் என்ன சொல்கிறது, பிறந்ததுலேருந்தே அவன் கூட இருக்கிறது. அதை மாற்றணும்னு நினைக்கிறது யாராலையும் முடியாது. ஸோ நீங்களும் அடுத்தவங்க நம்ம மேலே எரிஞ்சு விழுறாங்க, லைக் ஷவுட் கத்துறாங்க அப்படிங்கும்போது இதான் அவங்களோட குணம். அவங்களுடைய பாசிட்டிவ்லாம் பார்த்துட்டு நெகட்டிவ் விட்டுருங்களேன். ஒய் இல்லையா? நம்ம நெகட்டிவையே பார்த்து அவங்கள்ட்ட நெகட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தரை நம்ம எனிமிட்டியாக பார்க்குறத விட நம்ம அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸை மட்டும் பார்த்துட்டு சரி இவங்க குணம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நெகட்டிவ்லாம் அப்படியே தள்ளி வைக்கிறது நல்லது இல்லையா? இது நான் அந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்களா? பதிவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஓகேங்களா? நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்ஸையும் நான் எதிர்பார்ப்பேன். தயவு செஞ்சு நைஸ் வீடியோ, நைஸ் ஸ்பீச் அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கதை சொல்லும் படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இதோடைய ஆதரவை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க, பண்ணுவோம். நல்ல கதைகள் அடுத்தது வரும். ஓகேங்களா? மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஷைனிங் ஆஃப் ஷங்கர். பாய்.